ஸ்ரீ குருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி குப்புசுவாமி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 13 க்ஷேத்ரஜ்ஞ யோகம் பற்றி இன்றும் சிந்திப்போம். ஜீவஸ்வரூபம் இரண்டாக விளக்கப்படுகிறது. உபாதியுடன் கூடியது சம்சாரி ஈஸ்வரன், உபாதி அற்ற சம்சாரி ஈஸ்வரன். உபாதி ஜீவன் சம்சாரி, நிர்பாதி பிரம்மன் ஈஸ்வரன், நிர்குண பரபிரம்மன். கடவுளும் நானும் ஒன்று என்று தெரிந்து கொள்வதுதான் ஆனந்தம். ஜீவன், ஈஸ்வரன், ஜகத் அனைத்தும் மாயா. இனி மெய்ப்பொருளை உணர்த்துவதே முக்கியம். கடவுளும் மனிதனும் உண்மையில் ஒன்று, மேலெழுந்த வாரியில் வெவ்வேறுதான், ஆனால் அப்சல்யூட் ஆங்கிளில் ஒன்றுதான். ஜீவ ஆத்மா, பரம ஆத்மா, எனவே ஆத்மா ஒன்றுதான். ஜீவ பரமாவை எடுத்து விடுங்கள், ஆத்மா என்று ஒன்றாகிவிடும். கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம் எல்லாம் ஒன்றாக வரும் அத்தியாயம் 18. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஞான யோகம் உபதேசிக்கப்படும். பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கலாம். எனவே இந்த 13வது ஸ்லோகத்திற்கு எண் கிடையாது. 6 விஷயம் பற்றி அர்ஜுனன் கேள்விகளை 6 சப்தங்களை கூறுகிறான். க்ஷேத்ரஜ்ஞன், ஞேயம், புருஷக, வஸ்து ஒன்று, சுத்த சைத்தன்யம். ஆன்மீக வாழ்வின் அனைத்து சாதனமும் ஞானம் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சரீரம், உலகில் உள்ள அனைத்தையும் க்ஷேத்திரம்தான் என்கிறார் பகவான். இச்சா, மனதில் உள்ளது அனைத்தும் க்ஷேத்திரம். 7வது ஸ்லோகத்தில் க்ஷேத்திரம் பற்றியே கூறுகிறார். 1 மற்றும் 2வது ஸ்லோகத்தில் முக்கியமான உபதேசம், இந்த சரீரத்தை அறிந்து கொள், இது க்ஷேத்திரம் என்கிறார். அவன் க்ஷேத்ரஜ்ஞன். சரணாத், அழிவதால் உடல் க்ஷேத்திரம், அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதாலும் க்ஷேத்திரம் என்று பெயர். பிறவிப்பணியிலிருந்து விடுபடுதல் உடல் மூலம்தான். வயலை போன்று உடல், வினைப்பயன், விதைக்கப்பட்ட வயல் க்ஷேத்திரம். உடம்பிலிருந்து உடலை அறிந்தவன் க்ஷேத்ரஜ்ஞன், அதாவது இந்த உடலில் இருக்கின்றவன். உணரப்படும் உடல் க்ஷேத்திரம். இது மகா வாக்கியம். அனைத்து க்ஷேத்திரங்களிலும் இருக்கும் க்ஷேத்ரஜ்ஞன் ஞானே. பகவான் சுத்த சைத்தன்யம், ஆத்மாவே பிரம்மன். நான் இதைத்தான் ஞானம் என்று ஒத்துக்கொள்வேன் என்கிறார் பகவான். இதுதான் சுகத்தை தரும் ஞானம். அனாத்மாவை பற்றிய அறிவு ஞானம் இல்லை, அது உண்மையில் அஞ்ஞானம். ஆத்ம ஞானம்தான் உண்மையில் ஞானம். பொருளும் உயர்ந்தது, பொருளை பற்றிய அறிவும் உயர்ந்தது. 6வது ஸ்லோகத்தில் பகவான் இதனை விரிவாக கூறுகிறார். 7 முதல் 11வது ஸ்லோகம் வரை கிருஷ்ணர் ஞானம் என்ற தலைப்பில் 20 குணங்களை, பண்புகளை சொல்கிறார். மிகவும் முக்கியமான பகுதி. தற்பெருமை இருக்கக்கூடாது 1. 2 ஆடம்பரம் கூடாது. 3 பொறுமை. 4 நேர்மை. 5 சுத்தம். 6 குரு சேவை. 7 உறுதி. 8 இந்திரிய கட்டுப்பாடு. 9 உடம்பில் பற்று கூடாது. 10 வைராக்கியம் வேண்டும். 11 பிறப்பு இறப்பு வயோதிகம். 12 பொருட்களில் பற்று கூடாது. 13 மனைவி குழந்தைகளிடம் ஒட்டாமல் இரு. 14 எது வந்தாலும் சித்தத்தை சமமாக வை. 15 ஈஸ்வர பக்தி, மாறாத பக்தி. 16 தனியாக இருந்து பழக வேண்டும். 17 ஜனக்கூட்டத்தில் சேரக்கூடாது. 18 ஞானத்தின் மேலான பயனை எண்ண வேண்டும். 19 வேதாந்த தத்துவத்தை நினைக்க வேண்டும். 20 அகிம்சையை கடைபிடித்தல் வேண்டும். இதில் ஒன்று கூட நாம் வேண்டாம் என்று விட்டுவிட முடியாது, சொல்ல முடியாது. இதில் 1 அல்லது 2 கூட குறையக்கூடாது. 20 குணங்களும் வேண்டும். பூர்ணமாக இருந்தால்தான் மோட்சம் பெற முடியும். சாதன சதுஷ்டய சம்பத். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், ஞானம். 18 நாள் உபன்யாசமாகிய சம்மரிதான் கீதை காட்டும் பாதை.
12 முதல் 18வது ஸ்லோகம் வரை பகவான் ஞேயம் என்ற தலைப்பில் கருத்துக்களை கூறுகிறார். உபனிஷத்தின் சாரமே இது. அத்தியாரோப அபவாத கிரமம். அறியப்பட வேண்டியது, எதை அறிந்தால் நமக்கு மோட்சம், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குமோ அது பரம்பொருள், புருஷ லட்சணம். ஒரு பொருளை விளக்க தெரிந்ததை வைத்து விளக்கி பின் அந்த தெரிந்ததை எடுத்துவிட வேண்டும். அதாவது விளங்கிய பிறகு அந்த தெரிந்ததை எடுத்து விடுதல் வேண்டும். சர்க்கஸில் புதிதாக காட்டிலிருந்து பிடித்து கொண்டு வந்த யானையை பழகிய யானையை வைத்து பழக்குவதைப் போல்தான் இது. கையை நீட்டும் பொழுது உள்ளங்கை தெரிகிறது. இருட்டில் கையை நீட்டினால் கை தெரியாது. கை மாத்திரம்தான் தெரியும், கையில் உள்ள பொருள் தெரியாது. இப்பொழுது கை வெளிச்சம் இரண்டும் இருந்தால் கையை எடுத்த பிறகும் வெளிச்சம் இருக்கு, ஆனால் தெரிவதில்லை பொருள் இல்லாமல். அங்கு வெளிச்சம் இருக்கு என்பதை ஒத்துக்கொள்கிறோம். அதுபோல உலகம் இருக்கு, உலகத்தை உணர்வும் இருக்கு. உலகத்தை எடுத்தாலும் உணர்வு இருக்கும், எடுக்காவிட்டாலும் உணர்வு இருக்கும். சைத்தன்யம் மறையாது. உலகம் இருக்கிறது, கடவுளும் இருக்கிறார். உலகத்தை எடுத்த பிறகும் கடவுள் இருக்கிறார். இதுதான் அத்தியாரோப அபவாத கிரமம் என்று சொல்வார்கள். உலகை காட்டி பரம்பொருளை காட்டி உலகை நீக்கி விடுதல். எப்படி தெரிந்த பொருளை வைத்து தெரியாததை விளக்கிவிட்டு தெரிந்ததை எடுத்து விடுகிறோம் என்று முன்னர் பார்த்தோமோ, அதே போல்தான் உலகை காட்டி பரம்பொருளை காட்டி உலகை நீக்கி பரம்பொருளை காட்டுதல். பிரம்மம் சத்ய, ஜகம் மித்யா. பாரமாத்மிக சத் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பொருள் இருப்பதற்கும் இல்லாதவற்றிற்கும் இருப்பதாக இருப்பது. வளையல் தங்கம், நகை தங்கம் கதைதான் இது. 13வது ஸ்லோகத்தில் அத்தியாரோபம் பற்றி விவரிக்கிறார். 15வது ஸ்லோகத்தில் அபவாதம் அத்தியாரோபம் பற்றி ஒரு வரி சொல்கிறார். அனைத்து உயிர்களிலுமாக வேறுபடாதது, ஆனால் வேறுபட்டு இருப்பதைப் போல தெரிகிறது. நாம் யாரும் தனியாக இல்லை, ஆனால் தனித்தனியாக இருப்பதை போல் தோன்றுகிறது. அனைவருடைய உள்ளத்திலும் அது ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது அறியப்பட வேண்டிய பொருளாக பகவான் காட்டுகிறார். 12 முதல் 18வது ஸ்லோகங்களில் உபனிஷத்தான் சாரத்தை சொல்கிறார். 19 முதல் 23 வரை உள்ள ஸ்லோகங்களில் பிராகிருத புருஷ விபேத உபதேசம் செய்கிறார். பிரகிருதி, மாயை, புருஷம், சைத்தன்யம் இரண்டுமே அனாதி. விவகாரம் உடையது பிரகிருதி. சுக துக்கத்திற்கு புருஷம் சாட்சி. பிரகத்திற்கு இருந்து புருஷன் பற்று கொண்டிருக்கின்றான். இந்த ஸ்லோகம் அடுத்த அத்தியாயமாகிய 14வது அத்தியாயத்திற்கு வித்திடுகின்றது. 21வது ஸ்லோகம். 23வது ஸ்லோகம், யார் இந்த விவேகத்தை பண்ணுகிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்தர். ஆத்மா, அனாத்மா விவேகம், சகுண நிர்குண விவேகம், புருஷ பிரகிருதி விவேகம், சகுண நிர்குண விவேகம். வார்த்தைகள் தான் வெவ்வேறு, ஆனால் அர்த்தம் ஒன்றுதான். மனது நுண்ணியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு மனதை பண்படுத்தி மெய்ப்பொருளை உணர்த்துகிறார். குணத்ரய விவேகம். 24 மற்றும் 25வது ஸ்லோகத்தில் ஆன்மீக வாழ்வில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சாதனைகள் கர்ம, ஞான, தியான, சிரவணம் இவை தேவை என்பது மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக என்று கூறுகிறார். ஸ்லோகம் 26 முதல் 34 வரை இதனை ஒரு தொகுப்பாக சம்மரியாக செய்கிறார் பகவான். அற்புதமான ஸ்லோகங்கள் இவை, ஆனந்தத்தை கொடுப்பவை. ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தின் முகவரியாக இந்த ஸ்லோகங்களை பயன்படுத்துகிறார். அற்புதமான கிரந்தம் இது. இதுதான் பிரம்மசூத்திரத்திற்கான இன்ட்ரோடக்ஷனாக ஆதிசங்கரர் எடுத்துக்கொண்டு கையாண்ட ஸ்லோகம் இது. ஆத்மா அனாத்மாவை பற்றி தப்பாக புரிந்து கொண்டுள்ளோம், மாற்றி போட்டு புரிந்து கொண்டுள்ளோம் என்று சொல்கிறார். இதை நீக்க வேண்டும், அதற்கு வேதாந்தத்தை விசாரம் பண்ண வேண்டும் என்கிறார். உடம்பு இல்லை, ஆத்மாதான் நிரந்தரமாக உள்ளது. அனைத்து உயிரிலும் சமமாக இருக்கும் பரமேஸ்வரன், அதாவது க்ஷேத்ரஜன், அழிகின்ற சரீரங்களில் அழியாத சங்கரனை பார்க்கின்றவனோ பார்ப்பான். அவன் மெய்ப்பொருளை பார்ப்பான்.
ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, இதுதான் ஞானம். எந்த அடிப்படையில் இருவரும் ஒன்று வேறு ஆகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரம்மத்தின் மீது மாயையால் ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் ஆகியவை கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாந்தமானது கூறுகின்றது. 27வது ஸ்லோகம் அற்புதமாக பரம்பொருள் தன்மையை விளக்கிச் சொல்கிறார். அனைத்து உயிரிலும் பரமேஸ்வரன் இருக்கிறார் நிர்குண சொரூபமாக. 28வது ஸ்லோகம் முறையாக படித்தால்தான் பொருள் விளங்கும். தன்னை உடலுடன் அபிமானிப்பதில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும். 29வது ஸ்லோகம் பிரகிருதி தான் கர்மாவை பண்ணுகிறது, ஆத்ம லட்சணம் பரா பிரகிருதி லட்சணம் ஆகியவற்றை சொல்கிறது. 30வது ஸ்லோகம் அனைத்திலும் இருக்கின்ற அந்த ஒரே பொருளை ஆச்சாரிய உபதேசத்தின் வாயிலாக எவன் உணர்கின்றானோ அவனே ஆத்மஸ்வரூபத்தை அடைகின்றான். 36வது ஸ்லோகம் இந்த ஆத்மா சரீரத்தில் இருந்தாலும் எதையும் செய்வதில்லை, எந்த பலனையும் அனுபவிப்பதில்லை என்பது விளக்குகிறார். 32வது ஸ்லோகம் எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாயம் மாசுக்களால் பாதிக்கப்படுவதில்லையோ அதுபோல் க்ஷேத்ரஜ்ஞன் பாதிக்கப்படுவதில்லை, அது பிரகாச சுரூபம் என்பதை விளக்கப்படுகிறது. 33வது ஸ்லோகம் எப்படி ஒரே சூரியன் எல்லா பிரபஞ்சத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ அதே போல்தான். 34வது ஸ்லோகம் உண்மையிலேயே ஆழமான கருத்துக்கள் உள்ளது. 27வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம் வரை க்ஷேத்திரம் மித்யா, க்ஷேத்ரஜ்ஞன் தன்மையும் மாயை தோற்றமும் மித்யா, வஸ்து மாத்திரம் சத்தியம். யமன் கடோபனிஷத்தில் கூறுகிறார், எவன் பலவாக தன்னை நினைக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். அறிவையாகிய கண்ணை கொண்டு இந்த வேறுபாட்டை உணர்கிறாரோ மாயத் தோற்றம், அவர்கள் மோட்சத்தை நிச்சயமாக அடைகின்றார் என்கிறார். குணங்கள் அழிகின்றன, ஆனால் குணத்தை உடையவன் அழிவதில்லை. நாளை அத்தியாயம் 14 ஆகிய குணத்ரய விபாக யோகம் பற்றி சிந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். திருச்சி குப்புசுவாமி கணேசன்.